இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் சிவமயம் பாகம் 1 அத்தியாயம் 31. காடுகளை பற்றி யோசிக்கும்போது ராமாயணமும் ராமனின் நிலையும் கட்டாயம் எல்லாருக்குள்ளேயும் எழும். மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் ஒன்றாக கருதப்படுவது ராமாவதாரம். ராமன் ஒரு மாவீரன், அது மட்டும் இல்லை, அவன் ஒரு ஏகபத்தினி விரதன். இந்த உலகத்தில் ஆண் மக்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி வாழணுங்கிறதுக்கு சான்றா வாழ்ந்து காட்டியவன் ராமன். அவதார புருஷரான ராமனை கூட நிறைய சோதனைகள் அணுகுச்சு. குறிப்பாக அவனுக்கு முடிசூட்ட தசரதன் முடிவு செஞ்சப்ப அதை கேட்டு கொந்தளிச்ச கைகேயி ராமனை 14 வருடங்கள் காட்டுக்கு அனுப்ப சொன்னான். தசரதனும் அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டதுனால வேற வழி இல்லாமல் ராமனை காட்டுக்கு அனுப்பி வச்சான். கைகேயி ராமனை ஏன் காட்டுக்கு போக சொன்னாங்கிறதுக்கு பின்னால ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. பரதனுக்கு பட்டம் கட்டணும்னு மட்டும் அவன் சொல்லி இருக்கலாம். அதை ராமனை ஏத்துக்கிட்டு அவன் அரியணையை கூட விட்டு கொடுத்துருப்பான். ஆனா எதுக்காக ராமனை காட்டுக்கு போக சொன்னாங்கிறதுல தான் காட்டின் சிறப்பே ஒளிஞ்சிருக்கு. அப்படி என்ன காட்டிற்கு சிறப்புன்னு கேட்கலாம். அதையும் பார்ப்போமா? பாலு வீட்டில் வழக்கம் போல அன்றைய விடியலின் போது வித்யா வீதியில் கோலம் போட்டபடி இருக்க, வழக்கம் போலவே ஜாகிங் செய்தபடியே வந்துட்டான் அந்த இளைஞன். வித்யாவும் அவனை பார்த்தா. அவன் முகத்தில் ஒரு குறுஞ்சிரிப்பு. எப்பவும் பார்த்துட்டு அப்படியே போயிடுற அவன் கொஞ்சம் நின்று வித்யாவை பார்த்து பியூட்டிஃபுல்லுன்னா அவளுக்கு அதிர்ச்சியாக கூட இருந்தது. நான் கோலத்தை சொன்ன மேடம்னு சமாளிச்சுட்டு திரும்பவும் தன் ஜாகிங்கை தொடர்ந்தான். வித்யாவுக்கு வேர்த்திடுச்சு. ஒருவித படபடப்போட கோலமாவு டப்பாவோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா. கதவு பக்கத்தில் நின்னபடி அவ்வளவையும் பார்த்துக்கிட்டு இருந்தா லலிதா. அவள் முகத்தில் ஒரு இனம் தெரியாத சலனம். லலிதா, இங்கே நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் காதல் நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னது, காதல் நாடகமா? வித்யா படபடத்தா. அப்போ நான் இப்போ பார்த்தது எதை? லலிதா, அந்த நபர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்கிற உங்ககிட்ட நின்று பியூட்டிஃபுல்னு சொல்கிறான். சத்தியமாக சொல்கிறேன்டி, அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. அப்போ எழுந்து ஓங்கி ஒரு அறவிட வேண்டியது தானே? அது எப்படி முடியும்? அவங்க 2 பேரும் பேசிக்கிறது பாலு காதுலையும் விழுந்துக்கிட்டு தான் இருந்தது. பக்கத்தில் கட்டிலில் சுருண்டு படுத்திருந்தவன் லலிதாவின் கேள்விகளை வச்சு எழுந்தான். அவன் எழுந்துட்டதை பார்த்த லலிதாவும் வித்யாவும் கூட கொஞ்சம் விக்கித்து நின்னாங்க. அக்கா, என்னக்கா ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. லலிதாக்கா குசு குசுங்கிறான்னா நிச்சயம் ஏதோ ப்ராப்ளம் தான். அப்படி கேள்டா என் தம்பி, யாருன்னு தெரியலை. எவனோ ஒருத்தன் டெய்லி ஜாகிங் போகும்போது வித்யாவை சைட் அடிச்சுட்டு போகிறான். அக்காவை கேட்டால் அவன் யாருன்னே தெரியாதுங்கிறா. அப்படியா? இப்போ எங்கே அவன்? பாலு மடமடன்னு எழுந்து உடை மாற்ற ஆரம்பிச்சான். டேய், நீ எங்கே கிளம்பிட்ட? ஜாகிங் வந்தவன் தானே, நிச்சயம் மெயின் ரோட்டில் தான் போயிட்டுருப்பான். போய் ஒரு பிடி பிடிக்கிறேன். அதுவும் சரிதான், நானும் வரேன், உனக்கு ஆளை அடையாளம் காட்டுறேன்னு லலிதா ஆவேசமாக தானே முன்வந்து அச்சதை போட்டுக்கிட்டா. உண்மையில் அவளுக்குள்ள அந்த ஜாகிங்காரன் வித்யாவை காதலிச்சிடக்கூடாதுங்கிற பயம். தப்பி தவறி காதலிப்பதா இருந்தா இந்த வீட்டிலையே முதல்ல தான் காதலிக்கப்படணுங்கிறது அவளோட விருப்பம். லலிதா எப்பவும் இப்படித்தான், தனக்கே எல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படுவா. ஒரு அழகான ஆண்மகனை பார்த்தாலும் அவன் தன்னை மட்டுமே விரும்பணும்னு நினைப்பா. பாலு உடை மாற்றிக்கிட்டு கையோட முகம் கழுவி வர விரும்பி கொல்லப்புறம் போனான். பூஜை அறையில் மங்களம் மௌனமாக பூ போட்டு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்க, சமையல் கட்டில் பாரதி காய் நறுக்கிக்கிட்டு இருந்தா. பார்த்துக்கிட்டே கொல்லப்புறம் போன பாலு கிணத்துக்குள்ள ஆழமாக வாளியை விட்டு தண்ணீரை இறைச்சி முகத்தில் அடிச்சுக்கிட்டான். அப்படியே மீதி தண்ணீரை பக்கெட்டோடு எடுத்து காலில் விட்டு கழுவிக்கிட்டப்போ தண்ணீரோட உருண்டையாக ஒன்று காலில் பட்டு உருண்டு ஓடிச்சு. அதை எடுத்து பார்த்தவனுக்கு சிலிர்த்துது உடம்பு. அது ரசமணி. முதல் நாள் கிணத்துல தூக்கி போட்டது. திரும்பவும் வாளி வழியாக வந்து அவன் கைக்கும் வந்துடுச்சு. அந்த நொடி கூட நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்கிறத போல அவனுக்குள்ள ஒரு பிரமை. அதை உடனேயே கண்களில் ஒத்திக்கிட்டான். அப்புறம் சட்டை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு மளமளன்னு துண்டை எடுத்து தொடச்சிக்கிட்டே ஹாலுக்கு வந்தான். லலிதா பரபரன்னு தயாரானா. வித்யாவோ குழப்பத்தில் இருந்தா.
அக்கான்னு சொன்னபடியே வெளியே சுவர் ஓரமாக சரிச்சு வைக்கப்பட்டிருக்கிற பைக்கை நோக்கி ஓடுனான். வித்யா சட்டுன்னு ஒரு தெம்பு வந்தவ போல, பாலு வேண்டாண்டா விட்டுருடான்னா. அவ கிடக்கிறா, நீ கிளம்பு. இன்னைக்கு அந்த ஆளை பிடிச்சு நீ போடுற போடல அவன் நம்ம தெருப்பக்கமே வரக்கூடாதுன்னு இறைஞ்சபடியே மோட்டார் பைக் பின்னால லலிதா ஏறி உட்கார பைக்கும் படுவேகமாக கிளம்புச்சு. வித்யாவுக்கு அன்றைய பொழுது அபத்தமாக விடிஞ்சிட்டது போல ஒரு எண்ணம். சோகமாக திரும்பி உள்ளே போனா. பூஜை அறையில் மங்களம் எந்தவித சலனமும் இல்லாமல் சிவலிங்கத்துக்கு பூஜை செய்துக்கிட்டு இருக்க பாரதி காப்பியோட வந்தா. பாலுவும் லலிதாவும் எங்கக்கா போகிறாங்கன்னு கேட்டா. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்டேயே கேளுன்னு சொன்னபடியே குளியல் அறையை நோக்கி நடந்தா வித்யா. பாரதி கிட்ட குழப்பம். மெயின் ரோட்டில் அந்த இளைஞன் சீரான வேகத்தில் நடந்துக்கிட்டு இருந்தான். ஜாகிங் ட்ரெஸ்ஸில் அவனை பார்க்க நல்ல அழகாகவும் இருந்தான். ஒரு 30 வயசு இருக்கும். சுருள் சுருளான தலைமுடி. அதோ அவன்தான், அவனேதான்னு லலிதா கை காட்ட பாலுவோட பைக் அவனுக்கு முன்னால் போய் வளைஞ்சு நின்றுச்சு. அவனுக்கும் திகைப்பாக இருந்தது. அதே சமயம் பாலுவை பார்த்து அவன் முகத்தில் ஒரு வியப்பு. பாலு கிட்டையும் ஒரு இன்ப அதிர்வு. மோகன் சார். பாலு, என்ன பாலு, காலங்காத்தால உனக்கு என் மேலே என்ன கோவம்? எதுக்கு இப்படி பைக்கை முன்ன கொண்டு வந்து நிறுத்தின? அது சார், அது பாலு அசடு வழிய லலிதாவுக்கே பெரிய ஏமாற்றமாகிடுச்சு. பாலு, என்னடா இது, இவரை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அட என்னக்கா, இவர் என் கஸ்டமர். டவுனில் பட்டு புடவை கடை, அப்புறம் பெரிய கல்யாண மஹால், ஹோட்டலுன்னு இவங்களுக்கு எவ்வளவோ தொழிலுக்கா. சார் ஒரு பெரிய கோடீஸ்வரர். பாலு கோடீஸ்வரன்னு சொன்னது தான் தாமதம். லலிதா கிட்ட ஸ்ருதி குறைஞ்சு அவர் மேலே குபீர்னு ஒரு பரிவும் தலை காட்ட ஆரம்பிச்சுது. அப்படியா, ரொம்ப சௌகரியமாக போச்சு. பைக்கு சரியாக பிரேக் பிடிக்கலைங்கிற உண்மையை சொல்ல வேண்டியது தானே. லலிதா சட்டுன்னு பேச்சை மாற்றினா. மோகன்கிற அந்த இளைஞனும் அதை நம்பினான். அப்படியே உங்கள் வீடு எங்கே இருக்குது பாலுன்னு கேட்டான். எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வீடு தான்னு லலிதா படக்குன்னு எடுத்து கொடுத்தா. எனக்கு தெரிஞ்ச வீடா? ஆமாம் சார், இப்போ கூட எங்கள் தெரு வழியாக தான் போனீங்க, நான் கூட பார்த்தேன். இந்த தெருவில் எந்த வீடு? அதான் வாசலில் மல்லிகை செடி படர்ந்துருக்குமே, திண்ணை கூட இருக்குமே. பாலு இப்படி சொன்ன நொடி மோகன்கிற அவன் முகத்தில் ஒரு அலாதி மகிழ்ச்சி. பாலு, அந்த வீடா? அதே வீடு தான் சார், உங்களுக்கு தெரியுமா? லலிதா இடையில புகுந்து ஏன் தெரியாமன்னு கேட்டா. பாலு, அது உன் வீடுன்னு எனக்கு தெரியாது. உண்மையில் நான் இப்போ எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன் தெரியுமா? அவ்வளோ சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி என்ன சார் இருக்குது எங்கள் வீட்டிலன்னு பாலுவும் தெரியாதவனை போல கேட்டான். சொல்கிறேன். ஆமாம், இவங்க என் 2வது அக்கா, பேர் லலிதா. உனக்கு மொத்தம் எத்தனை சிஸ்டர்ஸ்? 3 சிஸ்டர்ஸ். இவங்க 2வது. பெரிய அக்கா பேர் வித்யா, 3வது அக்கா பேர் பாரதி. வாசலில் கோலம் போடுறது யாரு, வித்யாவா பாரதியா? அது வித்யா சார். ரொம்ப சந்தோஷம். பை த பை, உன் கூட நான் கொஞ்சம் தனியாக பேசணும். அப்புறமா எங்கள் ரைஸ் மில்லுக்கு வரியா? என்ன சார் விஷயம், சும்மா இங்கேயே சொல்லுங்க. இல்லை பாலு, அது இப்படி ரோட்டில் நின்று சொல்கிற விஷயம் இல்லை. பரவாயில்ல சார், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இன்ஃபேக்ட் நானும் உங்களை பார்த்து சண்டை போடணும்னு தான் வந்தேன். சண்டையா? என் கூடவா? ஆமாம் சார், நீங்கள் எங்கள் வித்யாக்காவை டெய்லி சைட் அடிக்கிறதா கேட்டுட்டு தான் உங்களை யாருன்னே தெரியாமல் கண்டிக்கிறதுக்காக வந்தேன். லலிதா அக்காவுக்கு தான் உங்களை அடையாளம் தெரியும், அதான் இவங்க அடையாளம் காட்ட வந்தாங்க. பாலு உண்மையை போட்டு உடைக்க மோகன் முகம் உடனேயே லலிதாவை தான் வெறிச்சு பார்த்துது. அவள் உடனே தலையை தாழ்த்திக்கிட்டா. அப்படியே சாரி சார், வெரி சாரி. வித்யா ஒரு கேனை, அவள் ஒரு தண்டம். உங்களை பற்றி என்கிட்ட தாறுமாறாக சொல்லி வருத்தப்பட்டா. நீங்கள் அவளை டெய்லி ரொம்ப தான் டிஸ்டர்ப் பண்ணுறீங்களாம்ல. லலிதா இல்லாததெல்லாம் கோர்த்து சொல்ல மோகன் அங்கேயே அப்பவே வித்யாவை வெறுத்து ஒதுக்கிடணுங்கிறது போல பேசினான். ஆனால் அது எதிரடையாகவே வேலை செஞ்சுது. நிச்சயமாக இருக்காது, நான் ஒன்றும் பொம்பளை பொறுக்கி இல்லை. அவங்களுக்கும் என் மேலே பிரியம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு மோகன் ஒரே போடா போட்டதுக்கப்புறம் லலிதா அந்த பதிலால் ஆடி போயிட்டா. பாலுவுக்கும் சங்கடமாகிடுச்சு. லலிதாக்கா, உன் பொறாம புத்தியை இங்கேயும் காட்டணுமா? வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. மோகன் சார், உங்களை நான் ஒன்று கேட்கட்டுமா? என்ன பாலு?
அக்கா உங்களை விரும்புகிறதாவே இருக்கட்டும். நீங்கள் இப்படி காலையில் அக்கா கிட்ட வந்து பேசிட்டு போனால் அக்காவை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? கூட பிறந்த இவளே எவ்வளோ தப்பாக பேசிட்டா தெரியுமா? சாரி பாலு, நான் உங்கள் அக்காவை சைட் அடித்தது தப்பு தான். அதே சமயம் நான் அவங்கள மனசார விரும்புகிறேன். சார் பயப்படாத, நான் சொல்கிறது உண்மை. அதுக்கு இல்லை சார், நீங்கள் எங்கே நாங்கள் எங்கே, இதெல்லாம் ஒத்து வருமா? ஒத்து வரும். மனசு தான் எல்லாம். எனக்கு எப்போவுமே பணங்காசு பெருசு இல்லை. உங்கள் அக்கா மாதிரி ஒரு குடும்ப பொண்ணுக்காக தான் நானும் காத்திருந்தேன். சார் நீங்கள் என்னென்னவோ பேசுகிறீங்க. நாங்கள் ரொம்ப ஏழைங்க. எங்களுக்கும் அப்பா கூட இல்லை. எங்கள் அக்காங்களுக்கு அழகும் அடக்கமும் தான் இருக்குது. மற்றபடி ஒரு பவுன் சங்கிலி கூட கிடையாது. அதெல்லாம் எதுக்கு? இந்த உலகத்தில் கடையில் கிடைக்காத ஒரு விஷயம் அழகும் அடக்கமும் தான். இல்லை சார், நீங்கள் ஏதாவது பேசி என்னை கனவு காண விடாதீங்க. வாக்கா போகலாம். பாலு படபடப்போட தன் பைக்கில் ஏறி உக்காந்தான். லலிதாவும் மௌனமா, ஆனால் அப்படியே மனம் பற்றி எரிய பைக்கில் ஏறி அவன் பின்னால் உக்காந்தா. பாலு நில்லு, நான் சொல்கிறது கேளு. இல்லை சார் விட்டுருங்க, நாங்கள் ரொம்ப ஏழைங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவே எங்களுக்கு ஒரு பிரச்சனை. அவர் உயிரோடு இருக்காரா இல்லையாங்கிறதே தெரியாத நிலையில் இருக்கோம். நோ பாலு, நான் உங்கள் அக்காவை தான் விரும்புகிறேன். உன் குடும்ப பின்புலம் பற்றி நீ தேவையில்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவோட எங்கள் வீட்டுக்கு பெண் கேட்டு வர உங்களுக்கு தைரியம் உண்டா சார்? பாலு அது ஒரு நடக்க முடியாத விஷயங்கிறது போல உருகி கேட்க, உடனேயே அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான் மோகன். பாலு நான் எப்போ வரட்டும்னு மோகன் கேள்வி கேட்க, அது பாலுவை திக்குமுக்காட வச்சிடுச்சு. சார் என்ன சாரு, நீ என்ன சாதாரணமாக நினச்சிட்ட? நல்லா கேட்டுக்கோ. என் விருப்பத்துக்கு மாறா எங்கள் வீட்டில் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படி செய்ய விரும்பினாலும் நான் சலனப்பட மாட்டேன். வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான். அதில் கல்யாணம்ங்கிறதும் ஒரே தடவை தான். என் வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த கல்யாணத்தில் என் மனைவியாக வரப்போகிறது உன் அக்கா வித்யா தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கே மதியம் உங்கள் வீட்டுக்கு என் சொந்தக்காரங்களோட நான் உங்கள் அக்காவை பெண் கேட்டு வரேன், போதுமா? மோகன் பாலுவுக்கு ஒரு பொட்டில் அடித்த பதிலை சொல்லிட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தான். உண்மையில் பாலுவுக்கு மோகனின் பதிலால் உள்ளூர மகிழ்ச்சி தான். லலிதாக்கா, நீ கெடுக்க நினச்ச விஷயம் எப்படி மாறி நல்ல விதமாக திரும்பி இருக்கு பாத்தியான்னா. அவகிட்ட பேச்சு மூச்சு இல்லை. பாலுவின் கைகள் மார்பில் சட்டை பாக்கெட்டில் உள்ள ரசமணியை தொட்டு பார்த்துச்சு. அது நான் இருக்கேன்னுச்சு. அத்தியாயம் 32. காடுன்னு நாம் பொதுப்படையாக சொல்கிற வனத்துக்குள்ளே தான் எல்லாவித செல்வங்களும் இருக்குது. குறிப்பாக மனம் படைத்த மனிதனின் திருஷ்டாந்தம் துளியும் இல்லாத ஒரு இடம் காடு தான். திருஷ்டாந்தம்னா கண் பார்வை தாக்கம்னு பொருள். மனித கண் பார்வைக்கு தாக்கும் சக்தி உண்டாங்கிற ஒரு பெரிய கேள்வி எழும். உண்மையில் பார்வை சக்திக்கு நாம் மனசில் நினைக்கும் எண்ணங்களை எல்லாம் சிதைக்கும் ஆற்றல் உண்டு. காட்டுக்குள்ள துளியும் மனித நடமாட்டம் இல்லாததால் திருஷ்டாந்தமும் இருக்காது. அடுத்து காட்டுக்குள்ள ஏகப்பட்ட மரங்களும் அது விடுற ஜீவகாந்த அலைகளும் இருக்கும். அந்த அலைகள் மனசை தூய்மைப்படுத்துறதோட உடம்புக்கும் ஆரோக்கியத்தை அள்ளித்தரும். அடுத்து காட்டுக்குள்ள இயற்கை உணவைத்தான் சாப்பிட வேண்டி வரும். சமைச்சு சாப்பிட வழியற்ற நிலையில் இயற்கை உணவு தோஷங்களை தவிர்த்திடும். இப்படி காட்டு வாழ்க்கை தரும் மகிழ்வான விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ராமன் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக மட்டும் காட்டுக்கு போகலை. காட்டில் ராமன் மர உரி தரித்து ஒரு முனிவன் போல வாழ தலைப்பட்டதால் ராமனுக்குள்ளே இருக்கும் ஆற்றல் அதிகரிச்சுது. ஆற்றல் அதிகரிக்க வேணுங்கிறதுக்காகவே ராமனை கைகேயி காட்டுக்கு அனுப்பினான்னு சொல்லுவாங்க. ஆமாம், தவ வாழ்க்கை வாழ முற்படும்போது 9 கோள்களும் அவங்க வரையில் செயலிழந்து போயிடும். ஒரு மனுஷன் ஆசாபாசங்களோடு இயங்கும்போது தான் அவன் உடலில் உள்ள கோள்களுக்கே சக்தி வருது. அவன் உண்டி சுருக்கி மனசை அடக்கி ஒரு இடத்துல உட்காரும்போது அவன் வரையில் கோள்களுக்கே எந்த வேலையும் இல்லாமல் போயிடுது. அது ஒரு பார்க். பார்க்கின் முகப்பில் நண்பனோட நின்றுக்கிட்டு இருந்தான் பார்த்திபன்கிற அந்த எம்எல்ஏ மகன். உதட்டில் சிகரெட், புகை விடுறதுல ஒரு மெத்தனம். ரங்கநாயகி அவன் பக்கத்தில் போய் நின்னா. சிக்குன்னு உடம்பு, கவர்ச்சியான உடை. பார்த்திபனும் அவன் நண்பனும் ரங்கநாயகியை கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. கூர்ந்து கவனிக்க தொடங்கினாங்க. அவளும் தன் வலையை விரிக்க தொடங்கினான். பார்த்திபனும் ரங்கநாயகியோட வலையில் விழுந்தான்.
பார்த்திபனுக்கு எதிரிலேயே ரங்கநாயகி பாண்டியனை செல்ஃபோனில் கூப்பிட்டா. ஸ்பீக்கரையும் ஆன் செஞ்சா. பாண்டியன், சொல்லு ரங்கநாயகி. அந்த தாசில்தார் பொண்ணோட காதலன் இப்போ எங்கூட தான் இருக்கான். அப்போ அவன் ஒரு பொம்பளை பொறுக்கிங்கிறது ஊர்ஜிதமாயிடுச்சு, அப்படித்தானே? ஆமாம், பொம்பளைன்னா பொறுமையே இல்லாத பேர் வழி. ரங்கநாயகி பேச பேச பார்த்திபனோட முகம் வெளிர தொடங்குச்சு. ரங்கநாயகி, அவன் எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும், இனி தாசில்தார் பொண்ணுக்கிட்ட மட்டும் நடிக்க வேணான்னு சொல்லு. நான் என்ன சொல்கிறது, நீங்கள் பேசுகிறதே அவன் காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கு. குட். நான் எம்எல்ஏ மகன்னு ஏதாவது பூச்சி காமிக்க பார்த்தா டிடெக்டிவ் பாண்டியன் அட்டன் பண்ணுற கேஸ் இதுன்னு மட்டும் சொல்லு. பாண்டியனின் குரல் அவன் காதுகளில் விழுந்த நொடி எரிச்சலோடு எழுந்தான். ரங்கநாயகி அவனை புன்னகையோட பார்த்தா. அவனோட 1000 ரூபாவையும் வீசி எறிஞ்சா. அவன் மௌனமாக அதை பொறுக்கிக்கிட்டு நகர பார்த்தான். கொஞ்சம் தூரம் போனவன் திரும்பி பார்த்தான். என்ன பார்க்குற, கவனிச்சுக்கிறேன்டின்னு டயலாக்கெல்லாம் விடாத. ஒரு பொம்பளை மானத்துக்கு பயந்து வாழ்கிற வரதான் அவள் பூனை மாதிரி, தவிர மானத்தை தூக்கி எறிஞ்சிட்டா அவள் தான் இந்த உலகத்திலேயே பலசாலி. அப்புறம் அவள் சொல்கிறத தான் எல்லாரும் கேட்பாங்க. நானும் அப்படி ஒரு பலசாலி. ஆனால் என் பலத்தை நல்ல காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்துகிறவ. புரிஞ்சுக்கிட்டு இனியாவது யோக்கியமாக வாழ்கிற வழியை பாரு. அப்படியே இந்த பொண்ணையும் விட்டு விலகிடு, அவளும் விலகிடுவா. எப்படிங்கிறியா? அவன் நின்று அடுத்து அவள் சொல்ல போகிறத கவனிச்சான். அவள் தன் கேமரா செல்ஃபோனை காட்டினா. இதில் நீயும் நானும் இருக்கோம். நீ பேசுனது என் டேப்பில் இருக்கு. இது ரெண்டும் அவளுக்கு போதும். ரங்கநாயகி சொல்லி முடிக்க கூட இல்லை. அவன் பெருசாக ஒரு கும்பிடு போட்டு அப்படியே ஓடி வந்து அவள் காலில் விழுந்தான். சிவன்மலை வான மேகக்கூட்டம் வந்து கம்பீரமாக மூடி இருந்தது. தன் கூரை வீட்டுக்கு வெளியே வந்து எட்டி பார்த்த தமயந்தியின் முகத்தில் சன்னமாக ஒரு தேக்கம் இருந்தும் ஒரு மூங்கில் பிரம்பு கூடையையும் ஒரு அரிவாளையும் எடுத்துக்கிட்டு கிளம்பினான். கூடைக்குள்ள ஒரு நீண்ட கயிறும் இருந்தது. போகிற வழியில் நடையோரமாக இலந்தை மரங்கள் செழிச்சிருக்கும். அப்படியே மலை ஆரஞ்சுகளும் கூட நிறையவே இருக்கும். அதையெல்லாம் பிடுங்கி போட்டுக்கிறதோட கடுக்கா, ஜாதிக்காய் மற்றும் சில மூலிகை பட்டைகளையும் கிடைச்ச வர அள்ளி போட்டுக்கிட்டு அப்படியே லிங்கப்பட்டி வர போய் அதையெல்லாம் சாலை முக்கில் நின்று வித்துட்டு வந்துடலாம். லிங்கப்பட்டி வழியாக ஆந்திரா பக்கமும் கேரளா பக்கமும் போகிற பிரயாணிகள் இப்படி சிவன்மலை சரக்கு கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஓரளவு நல்ல விலையும் கிடைக்கும். அவள் கொஞ்சம் கெந்தி கெந்தி தான் நடப்பா. அன்னைக்கு மழை வரும் போல தெரிஞ்சும் கிளம்பிட்டா. சிலு சிலுன்னு காற்று மலை தாவரங்களை நேவிக்கிட்டு வீசியபடி இருந்தது. கருத்த வானத்தில் மின்னல் பூச்சி படுவேகமாக ஓடி விளையாடுச்சு. அப்பப்போ இடி சத்தம். தமயந்தி எதுக்கும் பயந்தது போலவே தெரியலை. தரையில் பார்த்துக்கிட்டே போனா. ஜாதிக்காய் மரங்கள் அங்கங்கே காய்களை உதிர்த்து போட்டிருந்தது. அதையெல்லாம் பொறுக்கி கூடையில் போட்டுக்கிட்டே நடந்தா. ஒரு இடத்துல மரக்கிளை ஒன்று வழி மறிச்சுது. அதை ஒடிச்சு வீசி எறிஞ்சா. அடுத்த சில அடி தூரத்திலேயே ஒரு சரிவில் விழுந்து கால் கைகளை சிராச்சிக்கிட்டு எழுந்தா. தன்னை மறந்து மரக்கிளையை ஒடிச்ச தவறு பிறகுதான் அவளுக்கு புரிஞ்சுது. ரண நிவாரணி செடியை அவளுக்கு தெரியும். ஒரு இடத்துல அது தடைச்சிருந்தது. அதுக்கு பக்கத்தில் போய் இரு கையை கூப்பி வணங்கிட்டு அதிலிருந்து சில இலைகளை பறித்து உள்ளங்கையில் வச்சு கசக்கி காயங்களுக்கு மேலே அதன் சாரை பூசி விட்டா. உச்சி மண்டை வர ஒரு எரிச்சல் ஓடி அடங்குச்சு. எல்லாம் சில நொடிகள் தான். அப்புறம் அந்த காய எரிச்சல் சுத்தமாக உணவுக்கு அடங்கிய பசியாக அடங்கிடுச்சு. இவ்வளோ வேகமாக ஒரு குணப்பாட்டை ஆங்கில மருந்துகளில் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டே நடந்தா. ஒரு இடத்துல குப்புன்னு புகை சூழ்ந்தபடி இருந்தது. காட்டுக்குள்ளே ஏதாவது காஞ்ச மரங்களில் தீப்பிடிச்சிடுச்சோன்னு நினச்சி பயந்து போனவ அந்த புகை வட்டாரத்துக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தா. உள்ள ஒரு சிறு குகை. குகை முகப்பில் சிவசாமியும் மோகனும் சில பீங்கான் கிண்ணங்களில் எதையோ போட்டு குழம்பு போல் கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பீங்கான் கிண்ணம் வெடிச்சதுனால தான் புகை வந்தது. அவங்கள சுற்றிலும் நவாச்சார உப்புகள், துத்தநாகம், கல்படிகம், மஞ்சள் பாஸ்பரஸ்னு வேதிப்பொருட்களும் இருந்தது. அவங்க 2 பேரும் தமயந்தியை கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அவளை பார்க்கவும் சிவசாமி முகம் சிவந்து போச்சு. எங்கே வந்தேங்கிறத போல பார்த்தாரு. புகை வரவும் ஏதோ காட்டு தீயோன்னு ஓடி வந்தேன்னா தமயந்தி. இல்லை, நீ எங்களை வேவு பார்க்குறன்னு பலமாக கத்தினாரு சிவசாமி. சிவசாமி, இந்த நொண்டி பொண்ணுக்கிட்ட என்னையா பேச்சு?
துரத்தியா இவளன்னு மோகன் கத்தினாரு. போயிடு, ஓடி போயிடுன்னு சிவசாமியும் சைகை காட்டி விரட்டினாரு. போயிடுறேன் சாமிங்களா, போயிடுறேன் அப்படின்னு சொன்னபடியே அங்கிருந்து விலகி போனான். யார் இவங்கன்னே தெரியல. எப்போ பாரு இப்படி எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை தங்கம் செய்யத்தான் முயற்சி செய்கிறாங்களோ என்னவோன்னு முணுமுணுத்துக்கிட்டே நடந்தவ ஒரு இடத்துல அப்படியே அதிர்ந்து நின்னா. அவளுக்கு எதிரில் ஒரு உயரமான ஒரு மருத மரம், யானை உடம்பு போல நல்ல பருமன், தென்னை போல ஒரு உயரம், நடுவில் ஏராளமான கிளைகள். அதில் ஒரு கிளையின் நுனியில் பரமசிவன் போல கழுத்தில் ஒரு நாகத்தோட சப்பனமிட்டபடி ஒரு சித்தர் தியானத்தில் இருந்தார். காத்தோ பலமாக வீசிக்கிட்டு இருந்தது. அங்கிருந்து கீழே விழுந்தா எலும்பு கூட மிஞ்சாது. இருந்தும் கண்ணை திறந்து தன்னை தற்காத்து கொள்வது எப்படின்னெல்லாம் நினைக்காம அவர் உட்காந்து தவயோகம் செய்துக்கிட்டு இருந்த விதம் அவ முதுகு தண்டில் சிலிர்ப்பை ஏற்படுத்திச்சு. இப்படி அங்கங்கே சில காட்சிகள். சில நேரத்தில் அவளுக்கு சிரிப்பு கூட வந்தது. அவளை பொறுத்த வரையில் வாழ்க்கைங்கிறது வாழ்ந்து பார்க்க கிடைச்சிருக்கும் ஒரு சந்தர்ப்பம். அதை அனுபவித்து வாழ்ந்துடணும். என்ன இருக்குதுன்னு இவங்க இப்படி முடங்கி உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னெல்லாம் சிரிச்சுக்கிட்டே நடந்தா. சிவன் மலையில் நாரதர் ஓடைன்னு ஒன்று ஓடியபடி இருக்கு. அதன் இரு கரைகள்லேயும் மலை இலந்தை பழச்செடிகள் மண்டி கிடந்தது. அதில் முழுக்கு முழுக்குன்னு இலந்தை பழங்கள். அதெல்லாம் வேகமாக பறித்து கூடையில் போட்டுக்கிட்டா. அப்படியே ஓடை நீரை அள்ளி குடிச்சா. மலை நெல்லியும் அங்கங்கே உருண்டு கிடந்தது. மலை செல்வங்களில் நெல்லி ஒரு அரிய கனி வகை. சுவை நிகரில்லாதது. உவர்ப்பும் இனிப்பும் கலந்த ஒரு சுவை உலகிலேயே நெல்லியிடம் மட்டும்தான் இருக்கு. இனிப்பு சுவை சுக்கிர கிரகத்தை குறிக்கும், உவர்ப்பு சுவை ராகு கிரகத்தை குறிக்கும். இந்த இரு சுவைகளும் இரத்தத்தில் கரையும் போது இரு கிரகங்களும் வேகமாக இயங்கும். சுக்கிரன் சுகத்தை தர்றவன், புலனாலும் உடம்பாலும் சுகம் தருபவன். உடம்புல நோய் இருக்கும் பட்சத்தில் இந்த சுவை காரணமாக சுகம் ஏற்பட உதவுவான். ராகு யோகம் அளிப்பவன். உவர்ப்பு சுவை யோக சுகத்துக்கு, அதாவது நல்ல விதமான இன்பம் ஏற்பட உதவி செய்யும். இதனால தான் நெல்லிக்கனியை முன்னோர்கள் அமிர்தத்துக்கு இணையாக கருதினாங்க. இதனாலேயே அதியமானும் அதை ஔவைக்கு தந்தான். இந்த விவரங்கள் எல்லாம் தமயந்திக்கு தெரியுமோ தெரியாதோ நெல்லிக்கனிகளை கூடையில் நிரப்பிக்கிட்டா. அப்படியே மலைப்பாதை வழியாக கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நடந்து லிங்கப்பட்டி கூட்ரோடுக்கு வந்து நின்னா. சில வியாபாரிகள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவளுக்கு முன்னால் அங்கே லிங்கப்பட்டியில் உள்ள முத்துப்பிள்ளையின் மகனான வீரையனும் இருந்தான். அவங்கிட்ட சிவன்மலை தேன் குடுவையில் அடங்கி கிடந்தது. அதன் புளிப்பு வாசம் தமயந்தி மூக்கையே சினுப்புச்சு. தமயந்தியை அவன் ஒரு போட்டியாகவும் அடாத பெண்ணாகவும் தான் பார்த்தான். அவளுக்கும் அவனை பார்க்கும்போது முள்ளம்பன்றியை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. என்ன புள்ள பார்க்குற, பார்வையே சரியில்லையே. என் பார்வை சரியில்லையா இல்லை உன் பார்வையா? 2 பேரும் மோதிக்க பார்த்தாங்க. வியாபாரிகள் தடுத்து அவகிட்ட இருந்த சரக்கை வாங்கிக்கிட்டாங்க. வீரையன்கிட்ட இருந்த தேனை ஒருத்தர் உள்ளங்கையில் வாங்கி பார்த்து நக்குனாரு. அப்புறம் முகத்தை சுணக்கியவரா இது அசல் மலை தேன் இல்லைன்னாரு. ஏய், கைத்தை கட்டி தொங்கிக்கிட்டு தேன் எடுத்தவன் நான். உன் நாக்கு அறுத்து எரி, அது சாராயம் குடித்த நாக்கு, அதுக்கு மலை தேன் தெரியுமான்னு வீரையனும் பதிலுக்கு சீறினான். அப்ப குதிரை ஒன்றின் குளம்படி சத்தம் கேட்டுது. அசுர வேகத்தில் நல்ல வெள்ளை குதிரை மேலே ஒருத்தன் வந்துக்கிட்டு இருந்தான். வியாபாரிகளும் மற்றவங்களும் மிரண்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் நின்னாங்க. வந்தவன் வீரையன் பக்கத்தில் குதிரையை இழுத்து நிறுத்தினான். அதுவும் பெருமூச்சோட அவன் முன்னால் தன் 2 கால்களை தூக்கியபடி நின்றுச்சு. குதிரையில் வந்தவனுக்கு ஒரு கண்ணு வேற இல்லை. தலையில் ராஜஸ்தானிய போல முண்டாசு. அவனை பார்த்த வீரையனுக்கு ஒரே நடுக்கமாகிடுச்சு. ஏ வீரையா, உன்னை ஐயனார் பார்க்கணும்னு சொன்னார், கிளம்புன்னா அவன். இல்லை கணபதி, நீ போ, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். அதெல்லாம் முடியாது, இப்போவே கிளம்புறியா இல்லை? அவன் கேள்வியோட அவன்கிட்ட இருந்த தேன் குடுவியை தான் இடுப்பில் இருந்து எடுத்த நாட்டு துப்பாக்கியால் சுட்டான். அது சில்லு சில்லா செதறி அதுக்குள்ளே இருந்த தேன் எல்லார் மேலேயும் மழை துளி போல பட்டுது. வீரையன் நடுங்கிட்டான். இப்போ என் கூட புறப்படுறியா இல்லையான்னு கணபதிங்கிற அந்த ஒத்த கண்ணை அதட்ட வீரையன் வேற வழி இல்லாமல் அந்த குதிரையின் பின்பக்கமாக ஏறி உட்காந்து அவனை பிடிச்சிக்கிட்டான். குதிரையும் ஓட ஆரம்பிச்சது.
பார்த்துக்கிட்டே இருந்த அத்தனை பேர் முகங்கள்லையும் ஒரே அதிர்ச்சி. தமயந்தி கூட லேசா அதிர்ந்து தான் போயிருந்தா. அப்படியே சிவன் மலையில் உள்ள தன்னோட குடிசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. அடுத்த 2 அத்தியாயங்களின் கதையோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.